Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல Annams recipe shopல நம்ம சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் எப்படி செய்றோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சாம்பார் பொடி வந்து நான் வீட்லயே தான் செய்றேன். நாங்க எங்களுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்றேன். ஸ்பெஷலா கடைக்கு கொடுக்கிறதுக்கு வேற, வீட்டுக்கு வேற அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். என்கிட்ட இருந்தாலும் யாரும் கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவேன். இல்ல நான் அரைக்கிறதுலயே எனக்கு இல்லைனாலும் எடுத்துக்குவேன். ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஹோட்டல் வச்சிருக்கவங்க அவங்க ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்க, வேற ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுவாங்கன்னு. அந்த மாதிரிலாம் இல்லை, நான் எனக்கு எப்படி செய்யறனோ அதே மாதிரி தான் செய்கிறேன். அதனால கொஞ்சம் ரேட் எல்லாம் கூட தான் இருக்கு. ஏன்னா நான் ஹோல்சேல்லாம் வாங்கி இப்பெல்லாம் பண்ணலை. பக்கத்தில் இருக்க நல்ல கடைகளில் தான் வாங்கி, பிராண்டட் கடைகளில் தான் வாங்கி எனக்கு எப்படி செய்வேனோ அதே தான் உங்களுக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் சாம்பார் பொடி எப்படி வறுத்து எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முதல்லையே சாம்பார் பொடி செய்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து அன்னம்ஸ் ரெசிபி ஷாப்புக்கு எப்படி நான் வந்து சாம்பார் பொடி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். நாங்கள் சாம்பார் பொடியெலாம் வந்து 200 கிராம் பேக்கிங்கில் கொடுக்குறோம். 200 கிராம், அப்புறம் அதுக்கு மேலே எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். மஞ்சள் பொடியும் அப்படிதான் 200 கிராம் பேக்கிங்கில் கொடுத்துருக்கோம். ரேட்டு வந்து எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது. ரேட்டு வந்து அங்கே கடைகளில் எப்படி ஏறுது இறங்குது அதை பார்த்து எங்கள் ரேட்டும் கூடும் குறையும். ஏன்னா ஒரே ஃபிக்ஸட் ரேட்டில் எல்லா நாளுமே விற்க முடியாது. சீசன் சமயத்தில் குறைவாக இருக்கும், அப்புறம் மற்ற நாள்களில் ரேட் அதிகமாக இருக்கும். அதனால ரேட்டு வந்து நாங்கள் அப்பப்போ அதை அப்டேட் பண்ணுவோம். இப்போ எப்படி சாம்பார் பொடி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இந்த மாதிரி கிண்ணங்களில் நான் முதல்ல எடுத்து வச்சிருவேன். எப்போவுமே நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பேன், அதை பார்த்து தான் எடுப்பேன். அப்போ தான் வந்து எல்லா நாளுமே சாம்பார் பொடி ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சும்மா கையளவெல்லாம் போட மாட்டேன், அளந்தே எடுத்துக்குவேன். அப்போ வந்து மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் பொடியும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே. சில சமயம் இந்த மிளகா காரத்தை பொறுத்து காரம் அதிகமாக இருக்கும், ஏன்னா புது மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ வந்து சீரகம் வறுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வறுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் அனுசியான்னு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வறுக்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து வறுத்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போட்டு வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்து இந்த மாதிரி சொலகுல தான் நான் வந்து ஆற வைப்பேன். அப்போ தான் வந்து ஈரம் வெளியில் போகும். நம்ம பேப்பரில் போட்டுட்டோன்னா அப்படியே இருக்கும். அடுத்தது துவரம்பருப்பு, அதுவும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் எல்லாத்தையுமே வறுத்துக்கணும். நான் ஏற்கனவே சாம்பார் பொடி வறுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அது வந்து நம்ம சின்ன ஃபேமிலிக்கு கொஞ்சமாக பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை கூட பார்த்துக்கலாம். நான் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இப்போ வந்து ஒவ்வொரு பருப்பும் வறுத்து முடிச்சுட்டு அரிசி வறுத்து போடுறாங்க. அப்புறம் மிளகும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். நம்ம தட்டில் இதெல்லாம் கொட்டிட்டோம்னா ஈரம் அப்படியே தட்டில் நிற்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி சொலகி யூஸ் பண்ணிக்கணும், அந்த ஈரம்லாம் வெளியில் போயிடும். அப்புறம் வெந்தயம், அப்புறம் பெருங்காயம், மஞ்சள். நான் ஏற்கனவே சொன்னதுல பெருங்காயம் மஞ்சள் போடல, நான் தனியாக தான் போடுவேன். இப்போ நிறைய பேர் அப்படியே எதுவுமே போடாமல் டக்குன்னு செய்கிற மாதிரி கேட்கறதுனால இப்போ அதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து மல்லியும் வந்து நல்லா வாசம் வர்ற வரையும் வறுத்துக்கணும். மிளகா வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் செஞ்ச நேரம் வெயில் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி வறுத்துக்கிட்டேன். இல்லாட்டி மாடியில் நல்லா நீங்கள் காய போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். நல்லா சலசலன்னு சத்தம் வர்ற வரைக்கும் காய போட்டுக்கணும், அப்போ தான் பொடி நல்லா இருக்கும். இப்போ வறுத்ததெல்லாம் இந்த மாதிரி சொலகில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். ஆறின பிறகு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கணும். மஞ்சளும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சளில் வந்து சில சமயம் கலர் போட்டிருப்பாங்க. அதுக்கு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கழுவிட்டு அதை காய வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் எப்போவும் நல்லா நைஸாக இருந்தால் சலிக்க மாட்டேன். இந்த சமயம் கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால சலிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கப்பி வந்திருக்கு. இது வந்து மஞ்சள் பொடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுறணும். ஆறின பிறகு தான் வந்து பேக் பண்ணணும், ஏன்னா சூடோட பேக் பண்ணக்கூடாது.
நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுறேன். எல்லாம் நாங்கள் வந்து 200 கிராம்ஸ் தான் வந்து மினிமம் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே 500 1 கிலோலாம் கூட கேட்குறாங்க. அதுக்கு வந்து தனியாக பேக் பண்ணி கொடுப்போம். ஜென்ரலாக வந்து 200 கிராம்ஸ் தான் வந்து பேக் பண்ணுறோம். இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு. அந்த இதில் வந்து மிளகாப்பொடி, இப்போ வந்து மிளகா வர்ற சீசன்னால் நல்ல மிளகாப்பொடி ரெட்டாக இருக்குது. காரமும் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் சாம்பாருக்கு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். ஏன்னா அப்புறம் ரொம்ப காரமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போக போக அந்த மிளகாயோட காரம் குறைஞ்சிரும். இப்போ வர்ற சீசனுங்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே சீலிங் மிஷினில் வந்து சீல் பண்ணிடுவோம். நல்லா டபுள் சீலிங் பண்ணிடுவோம். ஏன்னா சில சமயம் வந்து அது அப்படியே வந்து வெளியில் வருது. பண்ணிவிட்டு இன்னொரு கவர் கூட போட்டுருவோம். ஏன்னா கொரியரில் வந்து அவங்க தூக்கி போடுறாங்க, அதில் வந்து கிழிஞ்சு போயிடுமோ, வெளியில் வந்துடுமோன்னு சொல்லிட்டு டபுள் பேக்கிங் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அதையும் வந்து டபுள் சீல் பண்ணிடுவோம். இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கிறதுனால எந்தெந்த மாதிரி பேக்கிங் பண்ணணும்லாம் அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் லேபிள் அதில் வந்து ஒட்டிடுறது. இப்போ சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இந்த பவுச் பேக்கில் இருக்கிறதுலாம் வந்து பாதாம் மிக்ஸு. அது வந்து 100 கிராம்ஸுங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டாண்டி பவுச் பேக்கில் போட்டிருக்கோம். இப்போ எங்கள் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கணுன்னா நான் போடுற வீடியோஸ்லேயே வந்து ஒரு நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு ஹாய் போட்டிங்கன்னா நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம், அதோட ரேட்ஸ் எல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இருக்கிறதையும் போடுவோம். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. மேட் டு ஆர்டர் தான் அப்பப்போ. அதனால வண்டு வந்துடும், அந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். சில சமயம் கூட நீங்கள் கேட்ட பிறகு கூட செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் சிஸ்டம் வச்சுருக்கோம். நிறைய பண்ணி வச்சுட்டு விற்கிற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் வீட்லேயே தான் செஞ்சு கொடுக்குறோம். இன்னும் ஃபர்தராக இந்த அன்னம்ஸ் ரெசிபி ஷாப் வளர்ந்தா உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் இப்போவே நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பாத் பவுடரும் சீயக்காய் பொடியும் தான் போட்டோம். அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸு. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குனாங்க. இப்போ வாங்குறவங்க எல்லாமே திரும்ப வாங்குறாங்க. அதை பார்க்குறதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்ததும் தான் நான் இதெல்லாமும் செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு வந்தது. ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டிருக்கீங்க, இந்த சாம்பார் பொடி வீடியோஸ் போடுறச்சு எல்லாம் எங்களுக்கு அரைச்சி கொடுங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. வத்தல் வடகம் போடுறச்சியும் கேட்டிருக்கீங்க. அப்பெல்லாம் போட முடியாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் கொடுக்குற ஊக்கங்களை எல்லாம் பார்த்துட்டு சரி ஆளும் எனக்கு ஹெல்ப்புக்கு கிடைச்சா இன்னும் எல்லாமே செஞ்சு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அது எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ எங்கள் அன்னம்ஸ் ரெசிபி ஷாப்பில் சாம்பார் பொடி எப்படி பேக் பண்ணுறோம், எப்படி அரைச்சி எப்படி பேக் பண்ணுறோங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் இப்போதைக்கு கொடுக்குறோம். அப்படியே என்ன பேக்கிங் பண்ணலாம் அப்படி டெய்லி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு வேறு மாதிரி கொடுத்தோம், இப்போ இந்த மாதிரி கொடுக்குறோம். இன்னும் நாங்கள் வந்து என்னென்ன புதுவிதமாக வருதோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்குங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.